தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவிலிருந்து விலகினார், மீண்டும் புதிய கட்சியை துவங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தாவேகாவிலிருந்து விலகினார், மீண்டும் புதிய கட்சியை துவங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தாவேகா 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு குட்டி கட்சிகள் எல்லாம் தங்களை கலைத்துவிட்டு தாவேகாவில் இணைந்தன. பல தலைவர்கள் தாவேகாவில் இணைந்தனர். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை சந்திக்க முடியவில்லை. கட்சி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக கட்சி இன்னும் செயல்படவில்லை. தங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதையும் தமிழக வெற்றி கழகம் வெளிப்படுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு தங்களுடைய அமைப்பை கலைத்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர் பாரத மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் சற்று முன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகியுள்ளனர். நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும், தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான கட்சியாக செயல்படாததாலும் தாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். பாரத மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தங்களுடைய தாய் கட்சிக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளனர். மீண்டும் தங்களுடைய கட்சிக்கு உயிர் கொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் திருப்தி இல்லாமல் உள்ளார்கள். தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் சிறிது சிறிதாக வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.